ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான நல்ல நாளில் உங்களை வாழ்த்தி ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நன்மைகளாலும் உங்களை பெருகச் செய்வார் என்ற வாழ்த்துக்களோடு, நீங்கள் உள்ளத்தில் விரும்புகிற அந்த விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி உங்கள் எல்லாரையும் சாட்சியாய் மாற்றுவார். ஆமென். நாம் இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் எடுத்து வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் இந்த நேரத்திலே வாசிக்கலாம். ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல அநேகர் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? பைபிள்ல சொல்லியிருக்கு. என்ன தெரியுமா? காலம் நிறைவேறிவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். இதுதான் இந்த உலகத்துல ஆண்டவர் இயேசு பேசி அவர் ஆரம்பித்த தொடக்க முதல் பிரசங்கத்தினுடைய வெளிப்பாடாக கூட இந்த பகுதி தான் காண்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப சிலர் கேட்காங்க, எப்பயா காலம் நிறைவேறும், உங்க இயேசு எப்ப வருவாரு? இப்படி பல கேள்விகளை அன்றும் சரி இன்றும் அநேகர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, கடவுள் பொறுமை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பொறுமையோடு இருக்கிறார். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, உங்களுக்காக ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருக்காகவும் கடவுள் மிக பொறுமையாக அவர் காத்திருக்கிறார். ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? யாரும் அழியக்கூடாது. அல்லேலூயா. ஒருவர் கூட அழிந்து போய்விடக் கூடாது என்பதில் கடவுள் மிகுந்த கவனமுள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாம வேணா இந்த உலகத்துல என்ன வேணாலும் நினைக்கலாம், உடனே தண்டனை கொடுக்கணும், உடனே இதை செய்யணும், அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம் ஒவ்வொருவர் மீதும் அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்முடைய கடவுளுடைய சுபாவம், நம்முடைய கடவுளுடைய குணம் என்ன அப்படின்னா, அவர் பொறுமை உள்ளவர். சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு பொறுமை இருக்கா? நமக்கு எதுலேயுமே பொறுமை கிடையாது. மனித வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ரொம்ப பிடித்தது என்ன அப்படின்னா, உடனே நடக்கணும், எல்லாம் கிடைக்கணும். நம்ம ஜெபம் பண்றோம், ஜெபத்தை கூட பாருங்க உடனே நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா அதே இது கொஞ்சம் காலதாமதம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஆபிரகாமுடைய மனைவி சாரா மாதிரி மாறிடுவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மனைவி சாரா மாதிரி நீ ஏன் சொன்னேன்? அந்த அம்மாவுக்கு குழந்தை வேணும். அல்லேலூயா. உடனே வீட்டுக்கார் தலைமுடிய பிடிச்சி, ஏங்க நான் சொல்றத கேளுங்க, எனக்கு வயசாயிட்டு, உங்களுக்கும் வயசாயிட்டே போகுது, என் வேலைக்காரி ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, ஆகாரோடு என்ன செஞ்சாங்க? தன்னுடைய கணவர் ஆபிரகாமுக்கு ஆகாரை கொடுத்து, ஆகாரிலிருந்து அவள் ஒரு வம்சத்தை உருவாக்க ஆசைப்பட்டா. அதுவே அவளுக்கு பிரச்சனையாக மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். அதே போல நம்மில் கூட பல பேர் தமிழ் அழகா சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆத்திரக்காரனுக்கு என்ன மட்டு? புத்தி மட்டு என்று சொல்வது போல நம்ம நிறைய நேரங்களில் நம்ம எடுக்கிற சில முயற்சிகள் வேகமா நடக்கணும், வேகமா கிடைக்கணும் அப்படின்ட்டு பல நேரங்களில்
நமக்கு பிரச்சனைகளை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா பாருங்க, நம்முடைய இந்த வேகம், இந்த கோபம், இந்த வைராக்கியம் எதுல வந்துருதுன்னா, நமக்கு காலதாமதம் ஆக ஆக நமக்கு நம்பிக்கை குறைவுகள் அதிகமாக உருவாகி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரர் அழகான ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த 2 பகுதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க, அப்பதான் தெரியும். வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர்? இறுதி வரை மறந்து விடுவீரோ? இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு, எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் நாள் முழுவதும் என் இதயம், எத்தனை நாள் என் எதிரி எனக்கு எதிராக. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்னெல்லாம் கேட்காரு? மறந்துடுவீரா? கைவிட்டுருவீரா? பிரைஸ் தி லார்ட். முகத்தை மறைச்சிடுவீரா? எத்தனை நாள், எத்தனை நாள்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? உள்ளத்துல என்ன செய்யறாரு? முணுங்கி புழுங்கி அவர் வெப்ராளம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வேதனையை கொட்டுறாரு. பிரைஸ் தி லார்ட். நான் இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? நான் இன்னும் எவ்வளவு நாள் கஷ்டப்படணும்? கடவுளே, நீ என்ன மறந்துட்டீரா? உன் முகத்தை மறைச்சிட்டீரா என்று சொல்லி உள்ளத்தில் உள்ள வேதனையை அவர் கொட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 94:3 வசனம் வாசிங்க. எத்தனை காலம், எத்தனை எத்தனை காலம் ஆண்டவரே, எத்தனை காலம் பொல்லார் அக்களிப்பர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அவர் பார்க்கிறாரு, அநியாயம் பண்றவன் நல்லா இருக்கான், அக்கிரமம் பண்றவன் நல்லா இருக்கான், ஊரடிச்சு உடையில போடுறவன் நல்லா இருக்கான், எல்லா தீமையும் செய்யறவன் நல்லா இருக்கான். நமக்கு அப்படிதான் தோணும். நம்ம கோயிலுக்கு வர்றோம், ஜெபம் பண்றோம், நீதியா வாழ் நினைக்கிறோம், நல்லவனா வாழ்னு ஆசைப்படுறோம். ஆனா நமக்கு என்ன வருது? ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ நமக்குள்ள ஒரு பெரிய வேதனை வருது. என்ன? கடவுளே, நீ எங்கப்பா இருக்க? நான் இன்னும் இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு ஏன் என்ன உசுரோட போட்டிருக்க என்று சொல்லி நாம் புலம்ப ஆரம்பிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்களேன், நீங்க யோனா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? சொல்லுங்க. யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எங்க போ? நினிவேக்கு போன்னு சொன்னார். நினிவேக்கு ஆண்டவர் போ சொல்லிட்டாரு. இப்ப நினிவேக்கு போக வேண்டிய இந்த யோனா நினிவேக்கு போனாரா? போகல. அவர் பார்த்தாரு, இந்த ஆண்டவர் எதையாவது சொல்லுவாரு, சொல்லிவிட்டு எதையாவது செய்வாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் தர்சிசு கப்பல் ஏறிட்டார். ஆனா இப்ப நமக்கு தெரியும், யோனா போன கப்பல் அலைகள்ல என்ன செய்யுது? கடல்ல புயல் காற்றுல சிக்குது. யோனாவை கடல்ல தூக்கி போட்டாங்க. திமிங்கலம் கொண்டு போய் நினிவேல கக்கிட்டு அவரும் போய் சுத்தி முத்தி எல்லாருக்கும் நினிவே அழிய போதுன்றாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லிவிட்டு என்ன செஞ்சாரு தெரியுமா? தூரமா போய் உட்கார்ந்து நினிவே பார்த்துக்கிட்டே இருந்தார். எப்ப அழியும், எப்ப அழியும், எப்ப அழியும் பார்க்கிறாரு. இன்னைக்கு அழியுங்காரு, நாளைக்கு அழியுங்காரு, அழியவே மாட்டாங்க. அல்லேலூயா. உடனே யோனாக்கு என்ன வந்துட்டு? கோபம் வந்து சொன்னாரு, ஆண்டவரே, அப்பமே புறப்படுறதுக்கு முன்னக்கூட்டியே சொன்னேன், நீ ரொம்ப பொறுமை உள்ளவர், சாந்தம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனையை கொட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நான் சொன்னது நடக்கலை அப்படின்னு அவர் ஆதங்கப்படுறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மில் கூட பல பேர் இப்படிதான். கடவுளுக்கு முன்னால நம்ம நிறைய காரியத்தை எடுத்து கொண்டு வர்றோம், அநேக காரியங்களை வைக்கிறோம், ஒன்றும் நடக்கலன்னு நமக்கு ஒரு ஆத்திரம் வருது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியணும், கடவுள் பொறுமை உள்ளவர். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அவர் ரொம்ப பொறுமையாக இருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில் அவர் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார். இப்போ நீங்கள் வாசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறுமையற்றவர்களாக இருக்கும் பொழுதும் கடவுள் பொறுமையுள்ளவர். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. திருப்பாடல் 103:8.
ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீடிய பொறுமை இரக்கம் உள்ள கடவுள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், சகோதரனே சகோதரியே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்ம டேலண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற செல்வம்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மகிட்ட இருக்கிற எந்த மேதாவித்தனமும் கிடையாது. தெய்வம் இன்னமும் நம்மீது பொறுமையோடு இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் வேத வசனம் காண்பிக்கிறது. வாசியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து ஒருவர் வாசிக்கலாம் பார்ப்போம். கடவுளின் அன்பையும் கிறிஸ்துவின் மன உறுதியை அடைய ஆண்டவர் உங்களை தூண்டுவாராக. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை பாருங்க. கடவுளுடைய அன்பு, கிறிஸ்துவினுடைய பொறுமை. அல்லேலூயா. அந்த மன உறுதினா என்னன்னா, அவர் அமைதியா இருக்கிறாரு, காத்திருக்கிறாரு. நமக்காக அவர் இன்னமும் ஆர்வத்தோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் அவருக்குள் இன்னமும் அவருடைய பிரசன்னத்திற்குள் கடந்து வர அவர் ஆவலாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். கடவுள் பொறுமையுள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் என் கடவுள் பொறுமையுள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் இந்த காரியத்தை தியானித்த பொழுது வேகமாக ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அவருடைய பொறுமை எப்படிப்பட்டது? அந்த பொறுமை எதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது என்றால், முதல் காரியம், தயவு செய்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே முதல் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா பக்தன் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். வாசிப்போம். தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க நல்லா எடுத்துக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, அறிந்திருந்தேன். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. என்ன போட்டிருக்கு? அறிந்திருந்தேன். 2வது திருநிலைப்படுத்தினேன். 3வது ஏற்படுத்தினேன். எல்லாரும் சொல்லுங்க. அறிந்திருந்தேன், திருநிலைப்படுத்தினேன், ஏற்படுத்தினேன். யார? எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார். எப்போ? தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பே கடவுள் 3 காரியத்தை சொல்றாரு. அறிந்திருந்தேன், திருநிலைப்படுத்தினேன், ஏற்படுத்தினேன். இதை குறித்து வேத வல்லுனர்கள் இதற்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆரம்பிப்பதற்கு முன்பே, தொடங்கும் முன்பே பொறுமையோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாலேயே அதை பத்தி எல்லாமே தெரிந்திருக்கிற அவர் எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்க. பொறுமையா இருக்கிறாரு. உங்களையும் என்னையும் பத்தி அவருக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? நம்மளை பத்தி, உன்னைய பத்தி தெரியும். இங்க இருக்கிற எல்லாரும் பத்தியும் அவருக்கு தெரியும். எல்லாரும் பற்றி அவர் தெரிந்திருந்தும், என்னை உங்களை பற்றி அவர் அறிந்திருந்தும், அவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் அமைதியாய் பொறுமையோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாருங்க, நிறைய நேரங்கள்ல
நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறோம். அல்லேலூயா. நிறைய அழுறோம், புலம்புறோம். எனக்கு ஒன்றுமே நடக்கலை, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஏன் தான் இப்படி நடந்துச்சோ, எதனால தான் இப்படி நடந்துச்சோ, அப்படி நிறைய கேள்விகளுக்கு மத்தியில் நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் கடவுள் அக்கறை இல்லாதவர் இல்லை, கடவுள் செயல்பட முடியாதவர் இல்லை, கடவுள் உங்க வாழ்க்கையில செயல்படாமல் ஒரு ஒளிந்து கொள்ளுகிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் அறிந்து உனக்குரிய காலத்துக்காக ஏற்ற காலம் உங்களுக்கு நடக்கும் வரை அவர் பொறுமையோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க அப்பாவோட சொத்து யாருக்கு? பிரதர், பிரதர், உங்க வீடு யாருக்கு? உங்க வீடு யாருக்கு சொந்தம்? உங்க மகனுக்கு. உங்க வீடு யாருக்கு சொந்தம்? உங்க மகளுக்கு. பிரைஸ் தி லார்ட். உங்க மகளுக்கோ மகனுக்கோ என்ன உங்களுக்கு தானே. சரி, ஆனா பாருங்க, நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, இது யார் வீடு? யார் வீடு? என் வீடு தான். ஆனா அந்த வீடு எப்பொழுது ஏற்ற காலம் வரும் பொழுதுதான் என்ன செய்யும்? அது அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படும். ஒரு காலம் வரும் வரை, அந்த காலம் குறிக்கப்பட்டது நடக்கும் வரை கடவுள் உன் வாழ்க்கையில் பொறுமையோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிச்சுக்கணும், நம்ம வாழ்க்கையை மிஞ்சி எதுவும் நடக்க போறது இல்லை. கடவுளுக்கு தெரியாமல் நமக்கு எதுவும் நடக்க போறது இல்லை. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், உங்க வாழ்க்கையில அவர் குறித்தது தான் நடக்கும். கை தட்டுங்க பாப்பா. நீங்க என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க, நீங்க எதை வேண்டுமானாலும் செய்து பாருங்கள், மனிதன் எத்தனை காரியங்களை செய்தாலும் கடவுள் முடிவெடுத்தது மட்டும்தான் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் முடிவெடுத்தது தான் நடக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்யணும், உன் வாழ்க்கையில் எதை கொண்டு வரணும், எதை கொடுக்கணும். ஏன்னா அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். சபை உரையாளர், பிரசங்கியின் புஸ்தகம் சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். நல்ல லிசன் பண்ணுங்க, கவனிங்க. கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் அதன் காலத்தில், கை தட்டுங்க பாப்பா. ஆண்டவர் எப்படி செய்றாரு? ஒவ்வொன்றையும் அதன் அதன் காலத்துல செய்வாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏற்ற காலம், அதற்குரிய காலம் வருகிற வரை அவர் அமைதியா தான் இருப்பார், பொறுமையா இருப்பார். ஆனா நம்ம பொறுமையா இருப்போமா? சொல்லுங்க, இருப்போமா? நமக்கு இந்த பொறுமையே இருக்காது. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பையனுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அழைப்பு. என்னம்மான்னு கேட்டேன். பிரதர், பையனுக்கு கை கால் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னம்மா அப்படின்னா? எத்தனை வயசு பையன்? 11 வயசு தான் ஆகுது. என்ன ஆச்சு? அப்பா பைக்கில் சாவியை வச்சுட்டு போயிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணாரு, பொசுக்குன்னு எடுத்துட்டு போனாரு, அது போய் நேர மரத்தில் முட்டி கை கால் உடஞ்சி போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்குலாம் டேலண்ட் நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க? முட்டை ஒன்று பிள்ளைக்கெல்லாம் பைக்கை கொடுத்து ஓட்ட விடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா பைக் என்ன செய்யறது? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் 7 வயசு தான், அப்பாவுடைய கார் சாவியை எடுத்து என்ன செஞ்சிட்டாரு? அவர் ஸ்டார்ட் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, காரை மூவ் பண்ணிட்டாரு. வழக்கமா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு, மூவ் பண்ணிட்டாரு. மூவ் பண்ணி கிளவி அவுட்டு, கிளவி அவுட்டு. அவங்களுக்கு என்ன ஆசை? நம்ம ஓட்டணும், நம்ம ஓட்டணும். காலம் சொல்லும்ல, டேய் பொறுத்துடுறா, பொறுத்துடுறா, கொஞ்ச நாள் வரட்டும்டா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு காலம் வர்ற வர பொறுமையா இருந்தா நம்மளால நினைச்சும்ல. ஆனா கடவுள் என்ன செய்றாரு? உனக்காக உன் லைஃப்ல என்ன நடக்கணுமோ அந்த காலத்துக்காக அவர் பொறுமையோட வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு இதை செய்வோம். அதான் பைபிள் சொல்லுது, அதனதன் காலத்தில், ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் இறைவன் செம்மையாக செய்கிறார். ஆமென்.
அது எப்போ புரியும் தெரியுமா? உடனே புரியாது. அல்லேலூயா. நான் வேதத்தில் ஒரு 2 சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிப்பீர்கள் என்றால் தொடக்க நூல் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். ஆதியாகமத்திலே 45ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அந்த 45ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாசிங்க 7வது வசனம் எடுத்து வாசிங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆதலால், நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக எகிப்துக்கு விற்கப்பட்டார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய சகோதரர் அவர்களை அடிச்சு குழியில தள்ளி வித்துட்டாங்க. அப்பா யாக்கோபிட்ட போய் சொல்லிட்டாங்க, ஏமாத்தியாச்சு. யோசேப்பு போயிருப்பாரு, எப்படி அடிமையா எகிப்துக்கு போறாரு. போனா போத்திப்பார் வீட்டில் அவருக்கு அவமானம், நிந்தை, சிறைச்சாலை. இப்ப யோசேப்பிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? ஜெயிலில் இருக்காரு, என்ன சொல்லுவாரு? தம்பி சொல்லு. ஜெயிலில் இருக்கிற யோசேப்பிட்ட போய், யோசேப்பே ஹவ் ஆர் யூ அப்படின்னா என்ன சொல்லுவாரு? கட்டக்கம்பு பெஞ்சிரும் பார்த்துக்கோ, கடுப்புல இருக்க, எங்க அப்பா வீட்டில் இருந்த என்ன கொண்டு போய் இப்படி அனாமத்தா ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. கிடைச்சிக்கிட்டு இருந்த சோத்தையும் கிடைக்க விடாம இந்த போத்திபார் பொண்டாட்டி வேற செஞ்சு புட்டா. பழியை ஒண்ணுமே தப்பே பண்ணல, தப்பை போட்டுட்டாங்க, பழியை போட்டாங்க. இப்படிலாம் இருந்தாலும் புலம்பி இருக்கணும், நம்மளும் அப்படிதான் புலம்பிட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஆனா பாருங்க, யோசேப்புக்கு ஒருவேளை பிரச்சனை இருக்கும் பொழுது அப்படி தோணி இருக்கும். ஆனால் ஒரு நாள் அவருடைய சகோதரர்கள் யோசேப்பை சந்திக்க வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப யோசேப்பு ஆண்டவர் எங்க கொண்டு வச்சிட்டாரு? கீழே கிடந்தவனை அரியணையில கொண்டு போய் ஆண்டவர் உட்கார வச்சார். கை தட்டுங்க பாப்போம். தரைமட்டமாய் கிடந்த யோசேப்பை ஆண்டவர் எகிப்தின் தலைவனாக ஆண்டவர் உயர்த்திட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ யோசேப்புடைய சகோதரர் வந்து அவருக்கு முன்னால நிக்காங்க. யோசேப்பு சொல்றாரு, நான் தான் உங்க சகோதரன் சொன்னோன்னே அவனுக்கு கை காலெல்லாம் ஆடுது. அடடா, நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசேப்பு சொன்னார், பயப்படாத. ரொம்ப அழகான வசனம் பார்ப்பா, நான் வாசிக்கிறியா? நான் வாசிக்கிறேன் பாரு. உலகில் உங்களுள் எஞ்சியிருப்போரை பாதுகாக்கவும் பெரும் மீட்பு செயலால் உங்கள் உயிர்களை காக்கவும் கடவுள் உங்களுக்கு முன் என்னை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, நமக்கு ஒரு பிரச்சனை பஞ்சகாலம் வரப்போகுது. நாம யார்ட்டையும் கையேந்திரக்கூடாதுன்னு சொல்லி தேவன் உங்களுக்கு முன்பாக என்னை இங்கே அனுப்பினார், என்னை பார்வோனுக்கு முன்பாக உயர்த்தினார். கை தட்டுங்கப்பா. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில வந்த துன்பங்கள், துயரங்கள், வறுமைகள், கஷ்டங்கள் உனக்கு ஒருவேளை அன்னைக்கு பிரச்சனையா தெரிஞ்சிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு நீங்க இங்க இருக்க நிறைய உங்களுக்கு கேட்டு பாருங்க, நீங்க சொல்லுவீங்க, நல்ல வேலை, ஆண்டவர் என்னை அதிலிருந்து விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன ரொம்ப அற்புதமாக வெளியே கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். என்னை உயர்த்தினார், நிறைய பேருக்கு நன்மை செய்யும்படி என்னை ஆசீர்வதித்தார். நமக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியணும், கடவுள் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய செயல்பாடுகள் மிக பொறுமையாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு. நீங்க படிச்சு பாருங்களேன். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனம். இந்த ஜனங்கள் அழுதாங்க, புலம்புனாங்க. கடவுளே எங்க என்று சொல்லி அவர்கள் புலம்பி மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்த பொழுது ஆண்டவர் அழகாக மோசே வழியாக சொன்னார். என்ன தெரியுமா? 14, 13, 14 வசனம் படிமா. விடுதலை. மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியனை இனிமேல் என்றுமே காண மாட்டீர்கள் சொன்னாரா?
சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியா இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பொறுமையா இருங்க. கடவுள் உங்க வாழ்க்கையில செயலாற்றினா நீங்க என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். கடவுளுக்கு தெரியும் எங்க தட்டினா எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். யாரை டச் பண்ணா என்ன நடக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல கடவுளே எனக்கு அது நடக்கலையே, இது நடக்கலையே, கிடைக்கலையே, இருக்கியா, நீ செத்தியா, 1000 கேள்வி கேட்கிறோம். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கடவுள் செயல்படாமல் அல்ல, நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். நீ உருவாகுவதற்கு முன்பே உன்னை அறிந்தவர், நீ உருவாவதற்கு முன்பே உனக்கான எல்லைகளை விரித்தவர், நீ உருவாகும் முன்பே உனக்கான உறவுகளை குறித்தவர், நீ உருவாகும் முன்பே நீ எங்க இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், என்ன செய்யணுங்கிறத எல்லாம் நிர்ணயம் பண்ணி உனக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் எனக்கு பிரியமானவர்களே பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள். 1 கொரிந்தியர் மறைநூலில் எழுதியுள்ளவாறு கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நமக்கு நிறைய விஷயம் புரியாது. புரியுமா கண்ணு? தெரியுமாப்பா? உனக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. விதைச்ச விதை வளர்வது எங்க இருந்து வருது? கடவுளுடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாளை பத்தி பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. பைபிள் அழகாக சொல்லுகிறது. அன்னாளை யார் மலடியாக்கி இருந்தா? எங்க சொல்லுங்க. அன்னாளை மலடியாக வச்சிருந்தது யாரு? ஆண்டவர் அன்னாளின் கருப்பையை அடைத்து வைத்திருந்தாராம், மலடியாக்கி வச்சிருந்தாராம். கொஞ்ச நாள் அமைதியா இருமா. பிரைஸ் தி லார்ட். அதே அன்னாள் பாருங்க, அழுதா புலம்புனா எல்லாம் மன்னா. ஒரு நாள் ஆண்டவர், பைபிள் சொல்லுகிறது, அன்னாள் ஆலயத்துக்குள்ள வந்தா ஆண்டவருக்கு முன்னால நமக்கு தெரியும். 1 சாமுவேல் 1:10 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 10-11 வசனம். அழுதால், புலம்பினால், கண்ணீர் விட்டா. அடுத்து பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அன்னாளை நினைவு கூர்ந்தார். கை தட்டுங்க பாப்போம். அன்னாள ஆண்டவர் இங்க இருக்கிற நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சில காரியம் நடக்கல, கிடைக்கலன்னு பயப்படாதீங்க. உங்களுக்குன்னு தரப்போறத ஆண்டவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அது ஏற்ற காலத்தில் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் எனக்கு ஒரு இடம் விற்கணும்னு நான் விண்ணப்பமா எழுதி போட்டேன், விற்கவே இல்லை. அல்லேலூயா. எனக்கே ஆண்டவர் மேல கோபம் வந்து சொன்னேன், வித்தா விக்கி நாசமா போது அப்படின்னு நினைச்சிட்டு ஜெபம் பண்றதே நிப்பாட்டிட்டேன். பிரைஸ் தி லார்ட். இப்படிலாம் ஜெபம் பண்ணி நிறைய பேர் நிப்பாட்டி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னத்த ஜெபம் தந்தா தா தரட்டா போ அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. எல்லாத்தையும் நிப்பாட்டி நானே மறந்துட்டேன், போங்க. அல்லேலூயா. திடீர்னு என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல சம்மந்தம் வந்தது. அப்போ திருமணம் முடிக்கணும் அப்படின்னா என் வீட்டுக்காரர் கேட்காரு, நீ என்ன பண்ணுவ, நம்ம முடிக்கலாம்னா என்ன பண்றது அப்படிங்கும் பொழுது திடீர்னு ஒரு ஆள் பல மாசத்துக்கு முன்ன கூட்டி அந்த இடத்த ரொம்ப குறைவா கேட்ட ஆளு திடீர்னு வந்தாங்க, ஏக்கா அந்த இடத்த வித்துட்டீங்களா? நான் எங்க அந்த இடத்த பத்தியே மறந்து போயிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. கடைசியில் பாருங்க, இல்லை ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா விற்கன்னு நினைச்சது சும்மா சொல்லுமா ஒரு 10 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு அந்த அவங்க வந்து கேட்டது 3 மடங்கு லாபம், 30 லட்ச ரூபா. அவங்க வச்சு நாங்கள் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது பிரைஸ் தி லார்ட். நான் விற்கிறது தரமட்டத்துக்கு கூட கொடுத்துடலாம் நினைச்சேன், யாரும் வாங்கலை. ஆனால் பாருங்க, ஆண்டவர் 3 மடங்கு லாபத்தோடு என் பிள்ளைக்கு நகை
பொருள், திருமண செலவு எல்லாம் முடிச்சு எங்களுக்கு ஒரு சின்ன ரூம் கட்டுற அளவுக்கு தேவையான அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடித்தார். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க தங்கச்சிங்க, சகோதரர்கள் சகோதரிகள் நடக்கல, கிடைக்கல, கடவுள் இருக்காரா இல்லையா? பயப்படாதீங்க. உங்களுக்கான காரியங்களை ஆண்டவர் அவர் பொறுமையோடு ஏற்பாடு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், பைபிள்ல அன்னாளை ஆண்டவர் நினைவு கூர்ந்த உடனே என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள், இஸ்ரவேல் குலத்தவருக்குள் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அவள் பெற்றெடுத்தாள். கைத்தட்டுங்க பாப்பா. நீங்க அதே மாதிரி 1 அரசராகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அதுல பைபிள் சொல்லுகிறது, சாரிபாத் என்ற ஒரு விதவை இருந்தார். பிரைஸ் தி லார்ட். சாரிபாத் என்ற ஒரு கைம்பெண். அப்ப அந்த கைம்பெண் என்ன செய்யறா அப்படின்னா, விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கா. என்ன பொறுக்குறா? என்ன மனநிலைமையோட பொறுக்குனா? சொல்லுங்க, என்ன மனநிலைமையோட பொறுக்குனா? இந்த விறவை பொறுக்கி இதை அடுப்புல, என் வீட்டில் எரிய போற கடைசி அடுப்பு இதுதான், இருக்கிற மாவும் இருக்கிற எண்ணெயும் கடைசியில் இதுதான், இதுக்கு மேல பட்டினி தான் அப்படின்னு தான் அந்த அம்மா பொறுக்கிக்கிட்டு இருந்தா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, கடைசி 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 எண்டு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டா. ஆனா அவ அழுதுகிட்டு இருக்கா. ஆனா எலிசா தீர்க்கதரிசி எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சாரிபாத்துக்கு போ, உனக்கு உணவு கொடுக்கும்படி நான் ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, வாங்கிக்கிட்டு இருக்கிற உங்களை கொடுக்கிறவங்களா மாத்த போறாரு. அல்லேலூயா. ஏங்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தால நிரப்ப போறாரு. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. வாங்குறவங்களா இல்லை, நீங்க யாரா மாறுவீங்க? ஏங்குறவங்களா இல்ல, எல்லை இல்லாத ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? சொந்தக்காரராக, சொந்தக்காரியாக தேவன் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. அவ சுள்ளிய பொறுக்கிக்கிட்டு இருக்கும்போது எலியா வந்து கேட்கார், கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. அவ சொன்னா, இங்க பாரு தண்ணி எடுத்துட்டு வரேன்ட்டு போனா. போயிட்டு இருக்கும்போது சொல்றாரு, ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வாமா அப்படிங்காரு. அந்த அம்மா சொன்னா, ஏயா இருக்கிறதே கொஞ்சம், அதை நானே புலம்பிட்டு இப்போ தான் என்ன செய்கிறேன், விரவு பொறுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த அம்மா புலம்புறா பாருங்க. ஆனால் அவள் ஒரு அப்பத்தை சுட்டாள். சுட்டு விட்டு எலியாட்ட கொடுத்துட்டு திரும்ப வர்றா. மாவு அப்படியே தான் இருக்கு, எண்ணெயும் அப்படியே தான் இருக்கு. அல்லேலூயா. உடனே உரண்டா மாவுலாம் வரல. பைபிள் சொல்லுகிறது, எடுக்க எடுக்க குறையாமல் பஞ்சகாலம் தீரும் வரை அவளும் அவள் ஊரில் இருந்தவர்களும் உறவுகளும் உண்டு நிறைவடைந்தார்கள். கைத்தட்டு. கடவுள் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அவர் செய்ய போகிற காரியங்கள் வித்தியாசமாய் ஆச்சரியமாய் இருக்கும். அது உங்க புத்திக்கு, என் புத்திக்கு அது ஏறாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு 8 மாடு, ஒரு பண்ணை, மாட்டு பண்ணை வச்சிருந்தேன். தங்கம் வாங்கி விற்றேன். ஊராமட்ட பிசினஸ் பண்ணேன். எல்லாம் பொசுக்குன்னு போயிட்டு போன உடனே எனக்கு கோபம்னா யார் மேலதான்? இந்த கடவுள் மேலதான். தப்பு பண்ணாலும் நம்ம கடவுள் மேலதான் கோபப்படுவோம். அல்லேலூயா. என்னையா ஆண்டவன், கடவுள் இருக்கானா செத்தானா அப்படி இந்த கடவுளோடு ஆண்டவர் மேல பயங்கர கோபம் அன்னைக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா அன்னைக்கு புரியல. அல்லேலூயா. உண்மையிலே பாருங்க, ஒருவேளை அன்னைக்கு நடந்த சம்பவங்கள், கடந்து வந்த பாதையெல்லாம் ரொம்ப கடவுள் மேல கொஞ்சம் வருத்தம்லாம் இருந்த காலம் உண்டு, இல்லைன்னா சொல்லவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து யோசித்து பார்த்தா, நான் அவருக்கு காத்திருக்காவிட்டாலும் அவர் எனக்கு காத்திருந்து எனக்குரியதை அற்புதமாய் செய்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் பொறுமையோடு என் வாழ்க்கையில செயல்படுறார். ஆமென். என் பிள்ளைக்கு என்ன வேணும், என் பிள்ளைக்கு எது வேணும்? பிரைஸ் தி லார்ட். உங்க பிள்ளைக்கு, உங்க குழந்தைக்கு நீங்க எதனாலும் கொடுப்பீங்களா? சொல்லுங்க, எதனாலும் கொடுப்பீங்களா? அந்த பாப்பாவுக்கு எதாவது கொடுப்பீங்களா? எல்லாரும் சிக்கன் 65 சாப்பிட்றாங்களே, உன்னை ஊட்டிடுவோம் அப்படின்னு ஊட்டுவீங்களாத்தா?
வெண்ணி போடணும், அதுக்கு இன்னும் ஒரு மாவு எடுக்கணும், அடிக்கணும், நல்ல மெசுக்கி பார்க்கணும். என்னப்பா அப்படித்தானே? இவ்வளவு பார்த்தாயா அவன் பிள்ளைக்கு ஊட்டுற? ஏன் பொசுக்குன்னு எடுத்து எல்லாரும் சாப்பிட்ற சிக்கன் 65 டபக்குன்னு கொடுக்க முடியுமா? கொடுத்தா கொடுப்போமா? பாருங்க, அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் பரலோக பிதா உங்களுக்கு எவ்வளவு மேன்மையான நன்மையை தருவார். கை தட்டுங்க. என் சகோதரனே, சகோதரியே, பாவிகளும் தீயவர்களுமான நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருப்போம் என்றால் நம் நேச பிதா, நம் அன்பான அப்பா நமக்கு செய்யற எல்லாம் பரபரப்பா இல்லை, ஏற்ற காலத்தில் பொறுமையாய் செயலாற்றுகிறார். ஆமென். இங்க இருக்கிற நீங்க ஜெபம் நிறைவேறும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்களுக்காக ஏற்ற காலத்தில் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம பிறப்பதற்கு முன்பே அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வதில் அவர் பொறுமையார்ந்து செயலாற்றுகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எடுத்தோம் கவுத்தோம்னு அவர் நம்ம வாழ்க்கையை முடிக்கிறவர் அல்ல. இரண்டாவது, கடவுள் பொறுமையோடு இருக்கிறார். எங்கே வாசிக்கலாம்? தயவு செய்து உங்களுடைய வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். உன்னிடம் நான் காணும் குறை யாது எனில், முதலில் விளங்கிய உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல பாருங்க, அவர் நாம் பிறக்கும் முன்பே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொன்றையும் ஆரம்பித்து அதில் அவர் பொறுமையோடு செயலாற்றுகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் குறை உள்ளவர்கள், குறைகளுக்குள்ளேயே பயணிக்கிறவர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தும் அவர் நமக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், நீங்க நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற நம்ம சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, ஒரு காரியத்தை செய்வோம், அது சரியா வரலன்னா திரும்ப நினைச்ச மாட்டோம், அதை செய்ய மாட்டோம். ஒரு காரியத்தை செய்யறோம், ஒரு முயற்சி பண்றோம், அது உனக்கு சரியா வரலன்னா நம்ம அதோட என்ன செஞ்சிருவோம்? வெக்ஸ் ஆயிடுவோம், விரக்தி அடைஞ்சிருவோம், இனிமே இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு நம்ம போயிடுவோம். சும்மா சாதாரண பாருங்களேன், சில நேரம் நம்ம பங்குகளில் ஆலயங்களில் இந்த வாசகம் வாசிக்கிறவங்க இருப்பாங்கல்ல, முதல் வாசகம் வாசிப்பாங்களா? ஊரில் 15,000 பேர் இருக்காங்க, ஆனால் 4 பேர் தான் வாசிக்கிட்டே இருக்காங்க. அப்படிதானே? பேச மாட்டேங்கிறீங்க. ஊரில் 15,000 பேர் இருக்காங்க, வெறும் 4 ஒரு 5 பேர் தான் வாசிக்கிறாங்க. ஏன் மற்றவங்க வாசிக்கல? சொல்லுங்க. ஏதாவது ஒன்றுல போய் வாசிக்க போயிருப்பாங்க, இக்குக்கு பதிலாக இத்துன்றுவாங்க, உடனே இங்கே கீழே இருக்க அப்படின்றாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம் முன்னால் உட்காந்துருக்கும், எப்போடா கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி தானே? சொல்லுங்க. ஒரு பிழை வந்துட்டு, பிழை வந்தோடனே அப்படிம்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவ்வளவுதான். அப்பவே நமக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடும். சிலர்லாம் வாசிக்கும் போது நீங்க வாசக புஸ்தகத்தை பார்த்தீங்களா இல்லையோ, பக்கத்து வீட்டு மேரியை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவன் தான் அவனுக்கு தெரியும், இவாளா இன்னைக்கு நம்மளை குறை கண்டுபிடிக்க போறா அப்படின்னு அவளை நினைச்சிட்டு வாசிக்கிட்டு இருப்பியா, அதுக்குள்ள குறை வந்துடும். அதுக்கப்புறம் யாராவது வந்து எம்மா வாசின்னா, போமா கண்ணாடி கொண்டு வரலாமா அப்படின்ட்டு போயிடுவோம். அல்லேலூயா. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நமக்கு ஒரு பிழைகள் குறைகள் வரும் பொழுது நாம கூட நமக்கு நம்மளை ஏற்றுக்கொள்வதை ரொம்ப தயங்குவோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, கடவுள் நம்முடைய குறைகளின் மத்தியிலும் கூட அவர் நமக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். கைத்தட்டுங்கப்பா. சகோதரனே, சகோதரியே, நானும் நீங்களும் குறை உள்ளவர்கள். ஆமென். நம்ம இங்க இருக்கிற பாருங்க, நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட
நிறைய உடன்படிக்கை பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் பாருங்க, ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு காரியத்தை செய்தா நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வேன், இழுத்துட்டு கிடக்கும். போய் கேட்டா போதும், அவங்க சொல்லுவாங்க, சாமி ஆண்டவர் எனக்கு மீண்டும் ஒரு ஜீவனை கொடுத்துட்டாருன்னா நான் சாவர வர ஆண்டவருக்கு பிரியமா இருப்பேன் இப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா கொஞ்சம் நல்ல கையங்கால் நடக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்க மாட்டான். நாம் ஒரு பலவீனமான பாத்திரம், நாம் ஒரு குறைவானவர்கள். நாம சொல்லுவோம் உமக்காக வாழ்வேன் என்று, ஆனா எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே என்ன செய்வோம்? என் வேலைய என் வழி தனி வழின்ட்டு போற ஆளு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருமே பாருங்க, சாட்சியா வாழ்வேன், அப்படி வாழ்வேன், ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வேன் எல்லாருமே சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற அன்பில் தவறி விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அப்பாவும் அம்மாவும் அன்னைக்கு வந்து சொன்னாங்க, பிரதர் என் பொண்ணு தான் உசுறு எங்களுக்கு, நான் அவன் மேலே நாங்கள் ரொம்ப உயிராக இருக்கிறோம், இப்பவும் இருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, என் பிள்ளை ஏதோ ஒரு கோபத்தில் என் பிள்ளை என்னன்னு தெரில எங்கள் அன்பை புரிஞ்சுக்கிடாம ஒரு பையனோடு கூட போயிட்டா. நாங்கள் அவள் காலில் கூட விழுந்தோம், ஆனால் அவள் அப்படியே தான் போயிட்டா. ஆனால் இப்போ ஒரு குழந்தை இருக்குதான், எங்களுக்கு தெரிய வந்தது. நாங்கள் அவளை போய் கூப்பிட்டு வர போகிறோம். நான் கேட்குறேன், என்னாச்சு? அவன் விட்டுட்டு போயிட்டான். என் பிள்ளை கஷ்டப்படுறான். ஆனால் எங்களால் சும்மா இருக்க முடியல பிரதர், துடிக்குது பிரதர். நாங்கள் அவளை கூப்பிட்டு வர போகிறோம். என்னதான் இருந்தாலும் எங்கள் பிள்ளை பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். கடவுள் நாம் அவரை மறந்திருந்தாலும், நாம் அவரை மறுதலித்திருந்தாலும், நாம் அவரை விட்டு விலகி போயிருந்தாலும் அவர் நமக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். சகோதரனே சகோதரியே, நீயும் நானும் பாவம் செய்து அக்கிரமம் செய்து அழிய வேண்டியவர்கள். பிரைஸ் தி லார்ட். சிலர்லாம் சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா, இவன் செய்கிற பாவத்துக்கெல்லாம் இவன் நல்லாவே இருக்க மாட்டான், இவெல்லாம் அழிஞ்சு போயிடுவான். பக்கத்தில் உள்ளவங்க சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன் சில இதில் வீட்டில் உள்ளவங்களை சொல்ல, பெத்த தாய் தகப்பனும் கூட சில இதில் பொறுமை இழந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கிறத விட ஒரு நாள் அழுகையோட முடிஞ்சா போதும் சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சில வீடு சில அம்மா அப்பா சொல்லுவாங்க, பிரதர் இந்த ஆள் குடிச்சு மானத்தை வாங்குறான், ஒரே நாள் அழுகையோட முடிஞ்சா கூட பரவாயில்ல. இது ஒருவேளை மனிதனுடைய வேதனையில சொல்ற வார்த்தை. ஆனா ஆண்டவர் ஒருபோதும் நம்மை அழிக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். நம்ம பலவீனர்கள், நம்ம குறையுள்ளவர்கள், ஆதியிலிருந்து அன்பு இப்ப இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் என்ன செய்றார் தெரியுமா? பொறுமையா இருக்கிறார். ஆமென். எப்படி இருக்கிறாரு? எப்படியாவது என் மகன் வருவான். நீங்க பாருங்களேன், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு வேகமாக காண்பிக்கிறேன். இந்த லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம். அந்த லூக்கா நற்செய்தியில இளைய குமாரன் அப்பாவை விட்டு பிரிஞ்சு போனா பைபிள் சொல்லுது 2 பேர் இருக்கான். ஒரு அப்பாவுக்கு 2 மகன். ஒருவன் அப்பா கூட இருக்கான், இளையவன் அப்பாட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பாவிடத்தில் இருந்த செல்வத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். போனவன் என்ன பண்ணான் சொல்லுங்க? 10 ஏக்கர் இடம் வாங்கினானா? சொல்லுங்க. இடம் வாங்கினானா? பெரிய மால் கட்டினானா? இல்லை. குடிச்சான், விபச்சாரிகளோடு செலவழிச்சான், தாறுமாறா வாழ்ந்தான், பணத்தெல்லாம் அழிச்சிட்டான். ஒரு நாள் பன்றி மேய்க்கும் போது பன்றிக்கு கிடைத்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. பாருங்களேன், அவன் திரும்ப ஒரு நாள் வர்றான். நீங்க நல்ல கவனிக்கணும், திரும்ப வர்றான். வரும்போது ஆள் அடையாளமே தெரியல, எலும்பு தோலுமா இருக்கான். கையில போகும்போது காசோட போனான், வரும்போது வெறுங்கையா வர்றான். ஆனா அந்த அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? சொல்லுங்க. அப்பா என்ன பண்ணாரு? மானங்கட்ட பையில காலை வச்ச காலை ஒடிச்சிருவேன் அப்படின்னாரு. அப்படியா? உங்க வீட்டில் அப்படித்தானே சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் அப்படிதான் சொல்லுவாங்க, எங்க வீட்டில் அப்படிலாம் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க, என்னமில்லாம சொல்லுவாங்க, ஒன்னா சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
ஆனா இந்த அப்பா என்ன பண்ணாரு, ஏல புத்தி கிட்ட பயல அப்படின்னாரு. அப்படியா சொன்னாரா? எனக்கு அன்னைக்கே தெரியும்ல சொன்னாரா? சிலர் அப்படி சொல்லுவாங்கல்ல, நான் அன்னைக்கே நினைச்சேன் இப்படியெல்லாம் அந்த நாய் எங்கேயாவது ஒரு நாள் சுத்திட்டு வரும் அப்படின்னு சொன்னாரா? ஒன்னும் பேசல. அவன் வந்து வாயை கூட திறக்கல. அதுக்குள்ள அப்பா கபக்குன்னு போய் கட்டி பிடிச்சி அவர் தன் மகனை நெஞ்சோட சேர்த்துக்கிட்டார். ராசா, நீ என் பிள்ளை வந்துட்டப்பா. அப்ப இந்த அப்பாவுடைய மனநிலைமை என்ன? நீங்களும் நானும் அவரை விட்டு பிரிந்தாலும் அவர் நமக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். கை தட்டுங்கப்பா. ஒருவேளை இங்க இருக்கிற பாருங்க, ஒரு குடிப்பழக்கத்துக்கு நீங்க யாராவது அடிமையா இருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பாட்ட வந்திருப்பா. இன்னைக்கு ஒரு அம்மா மாலை வேளையில் ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிரதர், என் வீட்டுக்காரர் இப்போ தியானத்துக்கெல்லாம் வந்து அந்த குடிப்பழக்கத்தை விட்டாரு. அவர் இத்தனை பாக்கெட்டு சுருட்டு பீடிலாம் குடிப்பார், புயல போடுவார், எல்லாத்தையும் விட்டு உண்மையிலே வாயை திறந்தா கெட்ட வார்த்தை கூவம் போல வரும், எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ உண்மையிலே எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்று சொல்லி அவருடைய மனைவி வந்து இப்போ என்ன சொல்லிட்டு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, கடவுள்கிட்ட வந்துட்டோம்னா நம்ம சுபாவம், நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். ஆமென். அவர் நமக்காக காத்து இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன தவறுகள், என்ன பாவம், எந்த அக்கிரமம், எந்த தீச்செயல்ல நம்ம விழுந்து கிடந்தா கூட நீங்கள் இயேசுவிடத்தில் வாங்க. அவர் தம்முடைய இரக்கத்தால் நம்மை மீட்டுக் கொள்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, வேதத்தில் அழகாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தைகளை காண்பிக்கிறேன். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், வேதத்தில் ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். லூக்கா நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தியில் ஒரு சம்பவத்தை பாருங்க, வேகமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசித்து பாருங்க. 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்க. அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையிலிடப்படுவதற்கும் சாவதற்கும் நான் ஆயத்தமாய். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பேதுரு சொன்னாரு, யாருக்காக வாழ்வேன்? ஏசப்பா, உங்களுக்காக நான் வாழ்வேன். ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா அங்க வா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ இன்று இரவே சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை என்ன மறுதலிப்ப. ஆனா அவர் விடுற மாதிரி இல்லை. ஆண்டவரே, செத்தாலும் சரி உம்ம கூட தான் சாவேன். ஆனா பாருங்க, அன்னைக்கு இரவே ஆண்டவர் அவர் மறுதலிச்சிட்டார். இங்க இருக்கிற எத்தனையோ பேர் நம்ம மறுதலிக்கிறோம் கடவுளை. ஆண்டவரை மறுதலிச்சுட்டு போறோம். விசுவாசமா இருப்போம்னு சொல்றோம், பொசுக்குன்னு 4 நாள் தொழில் இல்லைன்னா மந்திரவாதி தேடிடுறான். சொல்லுங்க, அப்படித்தானே? போட்டில் ஒண்ணும் இல்லைன்னா எங்க சாமியாரை கூப்பிட்டு மந்திரிக்கான், ஒன்றும் நடக்கல. போயா, என்னையா பெரிய சாமி நான் வச்சிருக்கியா, 7 சாமி அப்படி எந்த ஒரு சாமியை தேடி போயிருந்தான். ஆனாலும் ஆண்டவர் அமைதியா இருக்காரு. எப்பா, மனம் திரும்பி வா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 4 நாள் கரெக்டா இருக்கான். 5ஆவது நாள் கொஞ்சம் கையில காசு வந்துட்டு நினைச்சிருந்தான். மப்பு மந்தாரம்மா பாதி வரை அலைஞ்சிருந்தான். ஆனா ஆண்டவர் பொறுமையா காத்து இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது கோயிலுக்கு வருவோமா? எப்படி வருவோம்? சொல்லுங்க, எப்படி வருவோம்? எல்லாருக்கும் முன்னக்கூட்டி வந்துருவோம். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனையெல்லாம் தீர்ந்தப்புறம் சென்று வாருங்கள், திருப்பணி முடிந்தது. அப்படியே வராத ஆள் நிறைய பேர் இருக்கான். ஏன்? ஆண்டவர் எல்லாம் தெரிஞ்சு அவர் பொறுமையா இருக்காரு. எப்படியா ஒரு நாள் வருவான். பிரைஸ் தி லார்ட். பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார். ஆனா ஆண்டவர் பொறுமையா, ரொம்ப அழகா எழுதியிருக்கும். மறுதலிச்ச உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? வாசிச்சு பாருங்களேன். வாசிங்க இந்த வார்த்தையை. அல்லேலூயா. சித்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. வாசிங்க லூக்கா நற்செய்தி 22:61 வசனம் படிங்களா? ஆண்டவர் திரும்பி பேதுருவை
எப்படி பார்த்தாரு? பேதுரு சொல்றாரு, இந்த ஆளு எனக்கு தெரியவே தெரியாது. மறுதளிச்சிட்டாரு. குடிக்க மாட்டேன்னு குடிச்சிட்டேன். இன்னைக்கு ஒன்று ஆண்டவர் பார்க்காரு. மந்திரவாதம் பில்லி சூனியத்தை தேட மாட்டேன் அப்படின்னு நினைச்ச சொன்னேன். இப்ப நீ தேடுற தாயத்து அது இது இதெல்லாம் தேடி போற கூட்டமும் இருக்கு, செய்யறவங்க இருக்கிறாங்க. மனம் திரும்பணும். கடவுள் இப்ப உனக்காக காத்திருக்காரு. அநீதி அக்கிரமத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க மகனே மகளே, உனக்காக கடவுள் காத்திருக்காரு. மறுதலிக்க மாட்டேன்னு பேதுரு மறுதலிச்ச உடனே பைபிள் அழகா சொல்லி பாருங்க, இயேசு பேதுருவை கூர்ந்து பார்த்தார். என்ன பார்த்தாரு அப்படின்னா அர்த்தம் என்ன? பேதுருவே, இப்பவும் நான் உனக்காக காத்திருக்கிறேன். எப்பா கொஞ்சம் கவனமா இருப்பா மகளே. நீ உன் பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, தீ செயல்களை விட்டு மனம் திரும்ப. ஆண்டவர் நம்மை அழிவுக்கல்ல, அவருடைய இரக்கத்துக்குள் அழைக்கிறார். என்கிட்ட வந்துரு. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை. ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். ஆமென். எப்படி அழுதாராம்? இன்னைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? இந்த மனஸ்தாபம் வேணும். மனஸ்தாபப்படணும் சிஸ்டர் பிரதர். நம்ம ஆண்டவரை விட்டு எங்க வழி விலகி போனோம்ங்கிறத நினைச்சு என்ன செய்யணும்? கொஞ்சமாவது மன வருத்தம் வேணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுக்கு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை நாம வேதனைப்படுத்துறோமே. கடவுளை வேதனைப்படுத்திட்டு நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட். மனஸ்தாபப்பட்டார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீங்க வாசித்து பாருங்க, திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் பேதுருவுக்காக பொறுமையோடு காத்திருந்தார். அதே ஆண்டவர் நீங்க நமக்காக காத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். எந்த நிலையில் நீ நினைத்து பார், மனம் மாறு, இப்போது செய். நீ மனம் மாற தவறினால் பிரைஸ் தி லார்ட். அண்ணன் சொல்றாரு, இப்பவும் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன், மனம் திரும்பு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீ மனம் மாறன்னு அவர் காத்திருக்கிறார். சக்கேவுக்காக அத்திமரத்தின் கீழ் காத்திருந்தார். சமாரிய பெண்ணுக்காக ஒரு கிணத்தடியில காத்திருந்தார். மத்தேயுவுக்காக சுங்கவரி வசூலிக்கிற இடத்தில் காத்திருந்தார். இன்னைக்கு உனக்காக கடவுள் காத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். பிரைஸ் தி லார்ட். அநீதியை விட்டு மனம் திரும்பணும். குடிப்பழக்கத்தை விட்டு மனம் திரும்பணும். தாறுமாறா வாழ்ற வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பணும். சகோதரனே சகோதரியே, மந்திரவாதங்களும் பில்லி சூனியங்களும் கடவுள் அருவருக்கிற வேற்று தெய்வ வழிபாடுகளை விட்டு மனம் திரும்பி கடவுள் உனக்காக அவர் காத்திருக்கிறார். எப்படி? பொறுமையா காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, கடவுள் நமக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆமென். முதல்ல சொன்னேன், நாம் பிறப்பதற்கு முன்பே அவர் நமக்கான எல்லாவற்றையும் செய்வதில் பொறுமையா இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, நாம் அவரிடத்திலே மனம் திரும்பி வர வேண்டும் என்று அவர் பொறுமையா இருக்கிறார். மூணாவது முக்கியமான ஒரு பகுதி இருக்கு, வாசித்து பாருங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தமது சினத்தை காட்டவும் தமது வல்லமையை விளங்கச் செய்யவும் கடவுள் விரும்பிய போதிலும் அழிவுக்கும் அவருடைய சினத்துக்கும் இலக்கான கலன்களை பொறுத்தவரையில் அவர் மிக்க பொறுமை காட்டினவராயினும்
யார் என்ன அவரது இரக்கத்திற்கு உரித்தான மாட்சி பெற வேண்டும் என்று முன்னேற்பாடு செய்திருந்தார். அக்கலன்களை பொறுத்தவரை அளவற்ற மாட்சியை வெளிப்படுத்த விரும்பினார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கடவுள் தண்டிக்கக்கூடியவரா? தண்டிக்கக்கூடியவரா? தண்டிக்க அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அழிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. அழிக்க முடியுமா முடியாதா? அழிக்க முடியும். ஆக்குபவர் அவர்தான், அழிப்பவர் அவர்தான். ஆனா பாருங்க, அவர் அழிப்பதற்கு அவருக்கு ஒரு நொடி பொழுதாகாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? தம்முடைய மாட்சிமையை வெளிப்படுத்தணும்னு அவர் விரும்புகிறாரே தவிர அவர் அழிக்கிறதுல, தண்டிக்கிறதுல அவர் என்ன செய்யறதில்லை, விருப்பப்படுறதில்லை. ஒருவருக்கும் அழிவு வந்துடக்கூடாதுங்கிற அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அந்த வார்த்தையில் அன்னாள் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக அதில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வாசிங்க பார்ப்போம். 6வது வசனம் படிங்க. ஆண்டவர் கொல்கிறார், பாதாளத்தில் தள்ளுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கொல்பவர், உயிரளிப்பவர் எல்லாமே அவர்தான். அப்ப தண்டிக்க முடியுமா? சொல்லுங்க. தண்டிக்க முடியுமா? பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க. நாம செய்த பாவத்தின்படி நமக்கு தண்டனை கிடைச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பிரைஸ் தி லார்ட். நாம செய்த பாவங்களின்படி ஒளிவு மறைவில்லாமல் அவெல்லாம் எழுதப்பட்டு தண்டிக்கப்பட்டால் நம்மள தலை காட்ட கூட முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நியூஸில் வருது, சில நியூஸ்லாம் வரும்பொழுது நமக்கு எவ்வளோ கோபம் வருதா? இப்படிலாம் செஞ்சவன நடு ரோட்டில் நிப்பாட்டி சொல்லுங்க. நீங்க தானே பேசுவீங்களா பிரதர்? நடு ரோட்டில் வச்சு சுட்டு தள்ளணும், கண்டம் துண்டமா வெட்டணும், கொலை வெறியா பேசுறாங்க. ஆனா இயேசு என்ன செய்றாரு? தண்டிக்கிறதுக்கு வரல. ஒரு பாவியான பெண்ணை, பிறகு படிங்க யோவான் 8ஆம் அதிகாரம். ஒரு பாவியான பெண்ணை இயேசுக்கு முன்னால கொண்டு தள்ளினாங்க. யோவான் 8. என்னப்பா எடுத்துக்கோ, ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் வாசிங்க பார்ப்போம். இந்த வசனத்தை பாருங்க. யோவான் 8ல் வாசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாசித்து பாருங்க. 4வது வசனத்தை படிங்க. போதகரே, இந்த பெண் கையும் களவுமாக பிடிபட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. நீங்க கை கொடுத்துருக்க ஆளோட பாவம் பேசுங்கப்பா. நீங்க கை கொடுத்துருக்கிற ஆளோட பாவம் தவறெல்லாம் உங்களுக்கு 100% தெரிஞ்சா நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? அடுத்து கை கொடுப்பீங்களா? கை கொடுப்பீங்களா? கையுங்களவுமா பிடிச்ச உடனே கையில கல் எடுத்துட்டா எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தன் கணவனுடைய ஒரு சின்ன தவறு தெரிஞ்ச உடனே மனைவி சொல்றா, நான் இனிமே இவங்க கூட வாழ மாட்டேன். மனைவியோட சின்ன தப்பு தெரிஞ்ச உடனே கணவன் சொல்றான், இவ கூட நான் வாழ மாட்டேன். சார், சிஸ்டர், நம்ம செஞ்ச பாவமெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்தோம். இப்ப வர அவர் நம்ம மேல பொறுமையா இருக்கிறார். அழிக்கல, தண்டிக்கல. ஏன் தெரியுமா? அவர் இரக்கம் உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் கல்ல கையில வச்சுட்டு நிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும்,
மோசேயுடைய சட்டத்தின்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இந்த தப்பு பண்ணா அவனை கொல்லணும். இதுதான் சட்டம். இன்னைக்கு சொல்றாங்கல்ல துபாய், சிலர்லாம் பேசும்போது அழகா சொல்லுவாங்க, நம்ம நாட்டிலையும் துபாய் மாதிரி என்ன செய்யணும், சட்டத்தை கொண்டு வரணும். ஆனா சொல்லும் போதே கேளு, நீ எப்படிப்பா இவ்வளவு கத்தரிய, நீ எப்படிப்பா? அல்லேலூயா. ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உங்களில் பாவம் செய்யாதவன் அவன் மீது முதல் கல்ல. எல்லாரும் போட்டு போயிட்டாங்க. அந்த பெண் நடுங்கியிருப்பான், இவரும் தன்னை தண்டிச்சிருவாரோன்னு. ஆனா இயேசு சொன்னார், நான் உன்னை தீர்ப்பிடேன், அமைதியா போ, இனிமே நீ பாவம் செய்யாத. நீங்க அழிஞ்சு போறதுக்காக இயேசு இல்ல, வரல. இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் தண்டிப்பதற்கல்ல. ஒரு யோவான் 3ஆம் அதிகாரம் ரொம்ப அற்புதமா பாருங்க. இந்த வேதத்தினுடைய ரத்தின சுருக்கம், விலையேறப்பட்ட மாணிக்க கல்லாக ஆண்டவர் வைத்திருக்கிற வார்த்தையை பாரு. 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பி. கை தட்டுங்க. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்களை தண்டிக்க இயேசு வரல, உங்களுக்கு வாழ்வளிக்க. மற்றவங்கெல்லாம் அழியணும்னு நினைப்பாங்க நம்மளை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா கடவுள் எப்படி இருக்காரு தெரியுமா? என் பிள்ளை வாழணும், என் பிள்ளை இந்த உலகத்துல எழும்பி பிரகாசிக்கணும், என் பிள்ளை எல்லா கண்களுக்கு முன்னாக உயரணும், என் பிள்ளைக்காக நான் பொறுமையா இருக்கிறேன். அதனாலதான் பாருங்க, இளைய குமாரன் வந்த உடனே அந்த அப்பா என்னெல்லாம் கொடுத்தாரு தெரியுமா? கெட்டி பிடிச்சது முக்கியம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அந்த லூக்கா நற்செய்தியார் அழகா எழுதுவார் பாருங்க. அந்த தகப்பன் அழகா சொல்லுவாரு, தம் 22ஆம் வசனம், முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். கை தட்டுங்க. இந்த முதல் தரமான ஆடை என்பது எதை குறிக்க தெரியுமா? இவன் என்னுடைய மகன். ஏன்னா இவன் அடிமையா இருந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இவன் என்னுடைய மகன், இவன் தண்டிக்கப்பட்டவன் அல்ல. நான் இவனுக்காக காத்திருந்தேன். எதுக்கு தெரியுமா? இவனுக்கு புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். என்னைக்காவது என் பிள்ளை வருவான், அவனுக்கு என்ன செய்வேன்? நான் உடுத்துவேன். அடுத்து பாட்டு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு பாருப்பா. இவனை கைக்கு மோதிரம். மோதிரம் என்னது? மோதிரம் அடையாளம் என்னது சொல்லுங்க? மோதிரம்னா அர்த்தம் என்ன? ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் நிச்சயம் பண்றாங்க, உடனே என்ன மாத்துறாங்க? மோதிரம் மாத்துறாங்க. என்ன கல்யாணம் முடியும் போது மோதிரம், தாலி. இப்போ நம்ம வீட்டில் தாலி, வெளிநாடுகள்லாம் மோதிரம் தான் போடுறாங்க. அதுக்கு அடையாளம் என்ன? இனிமே நீ எனக்கு சொந்தம், நீ என்னுடைய உரிமை. கடவுள் அந்த உரிமையை வெளிப்படுத்துறார். பிரைஸ் தி லார்ட். இழந்து போனவன், உயிரற்றவன், செத்து போனவன் மீண்டும் என் பிள்ளை ஏன்ட்ட வந்து சேர்ந்துட்டான். இனிமே அவன் பண்ணி மேய்க்கிறவன் இல்லை. யாரு? மை சன், என்னுடைய மகன். அடுத்து பாருங்க, அவர் கொடுக்கிறது பார்ப்பா. காலுக்கு மிதியடியை கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். கை தட்டுங்க பாப்பா. உங்கள் வாழ்வு அழிந்து போவதற்காக அவர் காத்திருக்கவில்லை. உலகம் எப்படி காத்திருக்கும்? இவ அழிஞ்சு போகணும். சிலர் பொறுமையா காத்திருப்பாங்க. என்ன தெரியுமா? நம்ம எப்ப விழுவோம்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஏதாவது நடக்காதான்னு சிலர் ரொம்ப விளக்கெண்ணெய் ஊத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுகிறது, அவர் பொறுமையா இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? என்னை தண்டிக்க இல்லை, என் எதிரிகள் முன் விருந்தொன்றை எனக்கு ஆயத்தப்படுத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் எதிரிகளுக்கு முன்பாக கடவுள் எனக்கு விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார்.
Praise the Lord. Hallelujah. சக்கேயோட வீட்டுல, அந்த சக்கேயோட வீட்டுல இயேசு போன பொழுது சக்கேவை பிடிக்காத எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன? இவன் ஒரு பாவி. ஆனா இயேசு சொன்னார், எப்பா இவன் பாவி கிடையாது, இவன் ஆபிரகாமின் குமாரன். கை தட்டுங்க. Praise the Lord. உங்களை தன்னுடைய குமாரனாக குமாரத்தியாக உங்களுக்கு உரிமையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு அந்த வெற்றிக்குள்ள வாங்க, அந்த மகிழ்ச்சிக்குள்ள வாங்க. உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிற அந்த பந்தியில் வந்து நீங்கள் பங்கெடுங்கள். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. 3 காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று, நான் பிறக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே எனக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொன்றிலும் கடவுள் பொறுமையோடு இருக்கிறார். 2வது, நான் அவரை விட்டு விலகி போனாலும், நான் இந்த உலகத்திலே அவரை பிரிந்து சென்றாலும் நான் வரணும்னு அவர் எனக்காக காத்திருக்கிறார். 3வது, உலகம் நான் அழிய வேண்டும் என்று காத்திருக்கும் பொழுது நான் அழிந்து போகாதபடி எனக்காக வாழ்வழிக்க அவர் காத்திருக்கிறார். பொறுமையா இருக்கிறாரு, பொறுமையா இருக்கிறார். Praise the Lord. அந்த கடவுளுடைய கரத்துல இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் அழியக்கூடாதுங்கிறதுல அக்கறை உள்ள ஒரு கடவுள் இருக்கிறார். நான் தண்டிக்கப்படக்கூடாது என்பதில் அக்கறை உள்ள ஒரு கடவுள் இருக்கிறார். அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்கள்கிட்ட நான் வர்றேன்ப்பா, என்னை உமக்கு உகந்த பலியா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். முழங்கால் படிடும். 2 கைகளை விரித்துக் கொள்வோம். நம்முடைய மனதிலே இன்னைக்கு ஒரு தெளிவான பகுதியை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். கடவுள் வர காலம் தாழ்த்துவதாக சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வருகிறார். உன்னை தண்டிக்க அல்ல, உன் குற்றத்தை வெளிப்படுத்தி அவமானப்படுத்த இல்லை, உன்னைய புறக்கணிக்க, உன்னை உதறித்தல்ல இல்லை, உன் மேல உனக்காக குறித்த நன்மைகளை தர, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி நீ வருவாயின்னு அவர் காத்திருக்கிறார். உனக்கு அவர் நன்மைகளுக்கும் அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் உன்னை சொந்தக்காரியா உன்னை வழிநடத்த அவர் உனக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், ஒப்பு கொடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். நாம் பிறப்பதற்கு முன்பே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே அறிந்திருந்தேன், திருநிலைப்படுத்தினேன். அவர் நம்மை அறிந்தார், திருநிலைப்படுத்தினார். நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் வல்லமை உள்ள வாழ்வுக்கு நடத்தி செல்ல அவர் பொறுமையாய் செயலாற்றி கொண்டிருக்கிறார். 2வது, நாம் அவரை மறந்தாலும் மறுதலித்தாலும், நாம் அவரை விட்டு விலகி போனாலும் அவர் நமக்காக காத்திருக்கிறார். என் மகனே, மகளே, என்னை விட்டு விலகி போன பிள்ளைகளே, என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்று அவர் நமக்காக காத்திருக்கிறார். நாம் குறையுள்ளவர்கள், பாவிகள், பலவீனர்கள், இதெல்லாம் அவர் தெரிந்தும் நமக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். 3வது, நம்மை தண்டிப்பதற்காக அவர் பொறுமையா இல்லை, நம்ம அழிக்கணும்னு அவர்கள் இல்லை, நமக்கு ஒரு உன்னத வாழ்வு தர பொறுமையா இருக்கிறார். உங்க துக்கம் சந்தோஷமா மாற்ற, உங்க கண்ணீர் துடைக்கப்பட, உங்க வியாதி குணமடைய இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார். அந்த அப்பாவுடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடு. கைகளை விரித்து சொல்லுங்க,
எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து கொள் கலக்கமில் கைகளை உயர்த்தி நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எங்கப்பா போவேன் உங்க பிரசன்ன ஒப்பு கொடுப்பா எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை எங்கப்பா போவேன் எப்படி வாழுவேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் கூறுகிறார் என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அவரை பிரிஞ்சு வாழ்ந்த பிள்ளைகளே அப்பாட்ட வந்து சேர்ந்துருங்க உங்களுக்காக அவர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த நன்மைக்குள் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வியாதிகள் ஓடும் தீமைகள் ஓடும் எல்லாம் ஆட்டி படைக்கும் கொல்லாத கிரியைகளில் இருந்து உன்னை ஆண்டவர் விடுவிப்பார் அப்படியே ரெண்டு கைகளை சரசல வைங்க ரெண்டு கைகளை சரசல தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே தொடும் என் காதுகளை செவிகளை உம் குரல் எல்லா வியாதிகளும் காதுகளிலே உள்ள வியாதிகள் குணமடையட்டும் இயேசுவே உம் குரலை பார்வை குறைவுகள் மூளை நரம்புள்ள வியாதிகள் குணமடைவதாக தொடும் என் ஆவினையே தைராய்டு வியாதிகள் சுவாச கோளாறுகள் எல்லா விதமான ஆண்டவரே பல் ஈர்கள் உள்ள பிரச்சனைகள் தொண்டை அடைப்புகள் உணவு குழாய் பிரச்சனைகள் கழுத்தில் இருக்கிற வீக்கங்கள் வலிகள் இயேசுவின் நாமத்தினால் குணமடையட்டும் தொடும் என் கைகளையே பணி செய்ய வேண்டுமே கைகளிலே எலும்புகளிலே ஆண்டவரே விரல்களிலே இருக்கிற எல்லா நோய்களும் வெளியேறின இயேசுவே முதுகு வலிகள் நெஞ்சு வலிகள் இயேசுவே குணமடையணும் கர்த்தாவே தொடும் என் கால்களையே உம்பளி நடக்க வேண்டுமே ஆண்டவரே மூட்டு வலிகள் இடுப்பு வலிகள் டிஸ்க் பிரச்சனைகள் வாத நோய்கள் இயேசுவின் நாமத்தினால் சுகமடையட்டும் தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டும் கேன்சர் நோய்கள் ஆண்டவரே கணைய கல்லீரல் வியாதிகள் நுரையீரல் வியாதிகள் கிட்னி ப்ராப்ளங்கள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகள் சுகர் பிரஷர் வியாதிகள் இரத்தத்தில் இரத்த அழுத்த நோய்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் குணமடையட்டும் வலிப்பு நோய்கள் ஆஸ்மா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும் ஆண்டவரே குழந்தை பேரை தடை செய்கிற எல்லா தீமைகளும் வெளியேறட்டும் எல்லா உடல் நோய்களும் குணமடையட்டும்
இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டும். தொடும் என் மனதினையே மனக்காயம் நீங்க வேண்டுமே. இயேசுவே மனக்காயம். ஆண்டவரே, எல்லா மன அழுத்தங்களும் தூக்கமின்மை இப்பொழுது பிள்ளைகளை விட்டு மறைந்து போகட்டும். என் மனதினை மனக்காயமெல்லாம் நீக்குங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. நன்மையால் நிரப்புங்கப்பா. அற்புதத்தால் நிரப்புங்கப்பா. ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கப்பா. வல்லமையால் நிரப்புங்கப்பா. சுகபலத்தால் நிரப்புங்கப்பா. தொடும் என் வாழ்வினையே உம் நாமம் உயர்த்த வேண்டுமே. கடன் பாரங்கள், கஷ்ட நஷ்டங்கள், கடல் தொழிலுக்கு நஷ்டங்கள், கப்பல் ஏறாத பிள்ளைங்க, ஆண்டவரே பிள்ளைங்களை குறிச்ச கவலை, குடும்பத்தில் இருக்கிற பிளவு எல்லாம் மாறட்டும். ஒவ்வொரு வீடுகளை மாட்டி படைக்கும் பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ஆண்டவரே, அப்படி மக்களை ஆசீர்வதியும், தீமைகளிலும் நோய்களிலும் விடுவித்து ஆசீர்வதித்தருளும். அன்னை மரியாவின் பரிந்துரையில் பிதாவே. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.